நம்ம இன்னைக்கு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்தியாலேயே மட்டும் காணப்படுற ஒரு அரிய வகை உயிரினமான விலங்கை பற்றி தான் பார்க்க போறோம். லயன் டைல்டு மக்காயூ மங்கி. இது நம்ம இந்தியால எங்க வாழ்ந்துட்டு வருது, இது ஏன் பார்க்க வித்தியாசமா இருக்கு, இதோட ஃபுட் அண்ட் பிஹேவியர் மற்றும் இதுக்கான அச்சுறுத்தல் என்னன்னு இப்படி பல விஷயத்த நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லயன் டைல்டு மக்காயூ மங்கினா சிங்கவால் குரங்குன்னு தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதோட உண்மையான தமிழ் பெயர் சோளமந்தி. இது நம்ம இந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வாழ்ந்துட்டு வருது. இதோட வெளிப்புற தோல் முடிகள் மின்னும் கருநிறத்தை கொண்டது. இதோட வால் சிங்கத்தோட வால் மாதிரி இருக்கிறதால இங்கிலீஷ்ல இத லயன் டைல்டு மக்காயூன்னு அழைக்கிறாங்க. இந்த குரங்கோட தமிழ் பெயரான சோலைமந்தின்னு அறியாதவங்க இதோட ஆங்கில பெயரின் நேரடி மொழிபெயர்ப்பான சிங்கவால் குரங்குன்னு தவறாவே அழைச்சிட்டு வராங்க. இதுக்கு கருங்குரங்குன்ற மற்றொரு பெயரும் உண்டு. சங்க இலக்கியங்கள்ல இத நரைமுக ஊகம்னு அறியப்படுது. இது இந்தியால மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மட்டுமே காணப்படுற ஒரு அரிய வகை குரங்கு இனம். இது நம்ம இந்தியால பாக்குறது ரொம்பவே அரிது. எப்பவுமே மரத்துல தான் நடமாடும். சயின்டிஸ்ட் கூட இத அர்போரல் பிரைமேட்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கை முழுவதுமே மரத்திலேயே தான் இருக்கும். இந்த குரங்கு மனிதர்களை தவிர்த்தே வாழ விரும்பக்கூடியது. சோ நம்ம இத பாக்குறது அரிதான ஒண்ணு. இந்த குரங்கோட வெளிப்புற முடி கருப்பு நிறத்துல காணப்படும். இதோட சிறப்பே வெள்ளி நிறத்துல காணப்படுற பிடரி முடிகள் தான். இதோட முகம் முடி எதுவும் இல்லாம கருப்பு நிறத்துல காணப்படும். தலை முதல் வால் வரையிலான நீளம் 45 முதல் 60 சென்டிமீட்டர் வரை இருக்கும். அதோட உடல் எடை 3 முதல் 10 கிலோ வரை இருக்கும். இதோட வால் பகுதி மட்டுமே சுமார் 25 சென்டிமீட்டர் நீளம் கொண்டதா இருக்கு. இதோட வாலின் நுனைப்பகுதியில கருப்பு நிறத்திலான ஒரு முடிக்கொத்து இருக்கும். இந்த முடிக்கொத்து ஆண் குரங்குகளுக்கு அதிகமாகவும் பெண் குரங்குகளுக்கு குறைவாகவும் காணப்படும். வெப்பமண்டல மழைக்காடுகள்ல மட்டுமே வாழுற இந்த சோலைமந்தி பகல் நேரத்துல மட்டுமே சுறுசுறுப்பா காணப்படுற ஒரு பகலாடி. மரம் ஏறதுல ரொம்ப திறமை வாய்ந்த இந்த மந்தி தம் பெரும்பாலான நேரத்தை உயர்ந்த மரக்கிளைகளையே கழிக்கும். மிகவும் கூச்ச உணர்வை கொண்டதால மனிதர்களை அவாய்ட் பண்ணி நிம்மதியா வாழ்ந்துட்டு வருது. இது 10 முதல் 20 வரையிலான உறுப்பினர்களை கொண்ட குழுக்களா வாழும் தன்மை கொண்டது. ஒரு குழுல ஒரு சில ஆண் மந்திகளும் பல பெண் மந்திகளும் இருக்கும். ஒவ்வொரு குழுவும் தனக்குன்னு ஒரு எல்லையை வகுத்திருக்கும். தங்களோட எல்லைக்குள்ள வேறொரு குழு நுழையும் போது மிகுந்த ஓசையோட கூச்சலிடும். சில வேளைகள்ல மற்ற குழு உறுப்பினர்களோடும் சண்டையிடும். இந்த குரங்கோட மகப்பேறு காலம் கிட்டத்தட்ட 6 மாதம். பிறந்ததிலிருந்து 1 வருட காலம் வரை குட்டி தன் தாயோட அரவணைப்புல வாழும். இதோட சராசரி ஆயுட்காலம் காடுகள்ல 20 ஆண்டுகளும் ஜூல ஏறத்தாழ 30 ஆண்டுகளும் கணக்கிடப்பட்டு இருக்கு. சோலைமந்திகள் மழைக்காட்டுகள்ல மரக்கிளைகள்ல மட்டுமே வாழக்கூடிய ஓர் குறிப்பிடத்தக்க வாழ்க்கை முறையை கொண்டது. இது பழங்கள், இலைகள், பூவின் மொட்டுகள், பூச்சிகள் மற்றும் முதுகெலும்பு அற்ற சிறு விலங்குகளை உணவா உண்ணும். இந்த மந்திகள் பகல் பொழுதுல பெரும்பாலான நேரத்தை உணவு தேடுறதுலேயே கழிக்குது. இது விரும்பி உண்ணும் பழ வகைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல காணப்படுற மரங்கள்ல மட்டுமே கிடைக்கக்கூடியது. IUCNோட அண்மைய கணக்கெடுப்பின்படி சோலைமந்தியின் மொத்த உயிர் தொகை 3000 இருந்து 3500 வரை இருக்கக்கூடும். உலகில் உள்ள முதனிகளில் மிகவும் அரிதானதும் மிகவும் அச்சுறுத்தலுக்குள்ளானதுமான முதனிகளாகவும் திகழுது. இது தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களின் பசுமை மாறா காடுகள்ல மட்டுமே காணப்படும். இதோட வாழ்விடம் காடுகள் திருத்தப்பட்டு பணப்பயிர் வேளாண்மை மேற்கொள்ளப்படுவதால மிகவும் பிளவுபட்டுள்ளது. அது தவிர மின் உற்பத்திக்காக அணை கட்டுதல், காடுகள்ல சாலைகள் அமைத்தல் போன்ற மாதிரியான பல்வேறு செயல்கள் சோலைமந்திகளோட வாழ்க்கைக்கு பெரும் அச்சுறுத்தலா இருக்கு. சோலைமந்திகள் முதன்மையான இனங்கள் என்ற அந்தஸ்தின் காரணமா முக்கியமானவையா மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் காடுகளுக்கு அதோட முக்கியத்துவத்துக்கு காரணம். அது குறிப்பிடத்தக்க விதை பரப்பிகளா இருப்பதால அவை தென்மேற்கு தொடர்ச்சி மலையில காணப்படும் ஒரு பசுமையான பூக்கும் மர இனமான குல்னியா போன்ற தாவர இனங்களுக்கு முக்கியமானதா இருக்கு. இதோட உணவின் முக்கிய ஆதாரமாகவும் இருக்கு. வெப்பமண்டல மழைக்காடுகள்ல விதைகளை சிதறடிப்பவர்களாக சேவை செய்யறதால இந்த இனம் பாதுகாக்கிறதுக்கு முக்கியமானது. குறிப்பா 50 கிலோ வரை எடையுள்ள பெரிய மரம் தாங்கும் பழங்களை கொண்ட பலாமரத்தோட பழங்களை உண்ணும் மற்றும் விதைகளை சிதறடிக்குது. இது மரங்கள் காடுகளின் வழியா விரைவா பரப்புவதற்கும் கிடைக்கக்கூடிய நிலத்தின் திட்டுகளை தேடுவதற்கும் அனுமதிக்குது. குரங்குகளால மனிதர்களும் பயனடைகிறாங்க. ஏன்னா உள்ளூர் பிராந்தியங்கள்ல பழம் அவர்களோட முக்கிய வருமான ஆதாரங்கள்ல ஒன்னா இருக்கு. மனிதர்கள் பலாப்பழத்தின் பழங்களை பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்துறாங்க. சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகள்ல விதை பரவ செய்தல் காரணமா
தாவரம் மற்றும் மர பல்லுயிர் மற்றும் மர உற்பத்தி போன்ற சேவைகள் பெறுதல், மறுபுறம் காட்டிற்கு செல்வது மற்றும் சிங்கத்தின் வாளை பார்ப்பது போன்ற கலாச்சார சேவைகளும் உள்ளது. காட்டிற்கு செல்வது மற்றும் சோலை மந்திகள் பார்ப்பது அல்லது ஒரு நாட்டுல இந்த இனம் இருப்பது பற்றி பெருமிதம் கொள்வது போன்ற காரணமா இதை பாதுகாத்துட்டு வராங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வைல்ட் அனிமல்ஸை பற்றி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வைல்ட் ஒண்டர்ஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.